பகவானே பகவானே வணக்கம் வணக்கம். சுகமாக வாழ வேண்டும். நல்லதுங்க. எம்பெருமானே வணக்கம். நீ ஜோடியாக வாழ வேண்டும். ஆகட்டும். நீதி கொஞ்சம் வாங்கன்னு வந்துகிறாரா? இவர்தான் சாட்சியாளர்கள் சமுதாயம் போட்டுங்க. ஆறுமுகம். ஓ, உங்களுக்கு 2 பொண்ணு இருக்க, பகவானுக்கு ஒரு பொண்ணு கூட. தரேன். எத்தனையோ பண்ணல இது ஒண்ணு. இந்த விடியற் காலையில் அழகான உருவத்தோட தோற்றம் அளித்து வந்திருக்கின்றேன். விளக்க முடியுதா? மனசாட்சியோட பேருங்க. பெருக்கூர் லைட்ல சிம்மதான் அம்மா புழு வரல. சரி, நீ போய் அழகா வந்துருந்தா எங்க அர்த்தம்? ஓ சரி இருக்கட்டும். இந்த வேஷம் கூட பொண்ணு பவுடரே போடலாம் கூட. ஏன்னா இந்த வெளிச்சத்திலையும் அது கருணீல மேடியா புழு கலரு புழு கலரு. அப்படி பகவானோட போட்டோவை பாத்துக்கிறியா? அவதான் பார்த்தாரு மாதா கோயில் மாதா கோயில்ல ஏசுநாதர் இருப்பாரு. அதுல என்ன போட்ட பண்ணி வைக்கல. ஆமா அல்லாடி அப்பா மாத்திருக்கிறாங்க. கொஞ்ச நாளா சேர்ந்துட்டாங்க அந்த மாத்திர. அதனால அங்க போனோம். ஆமா சரி இருக்கட்டும். அப்படி இருந்தா நான் கேட்டியருடைய பேர் என்ன? ஒரே ஒரு வேற மாதிரி சொல்லு. இந்த திருப்பதி மலமணி நமோ நாராயணமூர்த்தி பகவான் நான் தான். திருப்பதி ஆமா இங்க வந்துட்டா ஏன் வேலை அங்க யாரு செய்யுது? அப்படியா? உனக்கு என்ன எது போனாலும் கவலை கிடையாது. எனக்கு ஒரு நாளைக்கு 3 உண்டியல் ரம்பனா சரி. 3 உண்டியல் மொட்டை அடிச்சு சந்தனத்து பூசி அனுப்புறீங்க. அந்த வேலை யார் செய்யுது? தங்கத்தாலி இவரு அடுத்து வாங்கிக்கிறாரு. சந்தனம் 4 நாள் கிடைக்குது. அதை போய் பூசிட்டு லட்டு கொடுத்துட்டு இதை நக்கிட்டு போறான்னு எந்த விதத்துல அவர் கொடுத்து அரபிலாடு நம்ம லட்டு தான். அரபிலாடு அது ஒரு பிளேட் நாம தான் வாங்குறோம். நீ தான் வாங்கணும். போய் வந்த அனுபவம் போன இந்த மாதிரி வசூல் பண்ற நியாயமா? சரி இப்ப இங்க வந்துட்டு அங்க யார் பாக்குறது? சரிங்க. ஆமாங்க. நடந்து கொண்டே இருக்கு. நாளைக்கு 3 உண்டியல் ரம்பனாலும் இன்னைய கல்யாணத்துக்கு வாங்கின கடையின் அடியமா அப்படியேதான் இருக்குது. நீயே அந்த காலத்துல கல்யாணம் வாங்கி கல்யாணம் பண்ணிக்கிற. அதனாலதான் கடை வாங்கி கல்யாணம் பண்ணல. இப்ப எப்பேற்பட்ட கோடியில் கல்யாணம் பண்ணாலும் அவனும் ஒரு 5 லட்சம் பத்து நீ பத்த கடை. சரி ரைட்டு. அப்படி இருந்தால் இன்றைய தினம் கண்ணனாக வந்திருக்கிறேன். எப்படி தெரியுமா? அஷ்டம திதி ஆதி வருடம் ரோகிணி நட்சத்திரம் ஆவணி மாதம் திங்கள் கிழமை இந்த தாய் மாமன் திரச்சாரியன் வசு தேவருக்கும் தேவகி அம்மையாருக்கும் 8வது பிள்ளையாக கண்ணன் அகராத் பிறந்து பாக்கலாமா? அப்பதான் பத்தி எட்டி பாக்க இப்ப முன்ன போய் பாக்க கூட விடாது சீட் விடாது. இப்ப போய் பாத்தீங்கன்னா இன்னும் கத்து விடாது. அதான் ஒண்ணு பொண்டாட்டி மகாலட்சுமி கிடாச்சு அப்படி பண்ணிச்சுனா அது கத்து விடாதுடா. அவன் வீட்டுக்கு போகும்போது மூஞ்ச வெட்டி போங்க மீன் பண்ணிட்டு. ஏய் நான் ஆடுறது வரை நீ மட்டும் முட்டை போட்டு போய் தூங்குறான்றான்.
சரி கூட அது இல்லைன்னா கொஞ்சம் வாங்க முடியாது. அது ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கணும். சரி அது இருந்தாலும் அது மட்டும் கிடையாது. என்ன தெரியுமா? சிருஷ்டிக்க பிரம்மதேவனா நான் தான். தேவர்களே தேவந்தனா நான் தான். வாயுவிலே வாயு நான் தான். வாயுவிலே கருடன் நான் தான். ஆகாயத்தில் லட்சுமி நான் தான். கடலிலே சரஸ்வதி நான் தான். ஜனாதிபதியிலே முருகன் நான் தான். மரங்களிலே அரசமரம் நான் தான். மீன்களிலே மகரமீன் நான் தான். சனி நவகிரகங்களிலே சனியும் நான் தான். சனி கேள்விக்கு வேதமாகவும் வேதத்தில் தனர் வேதம் தனக்கு சமர் வேதம் வானத்திலே மார்கழி வானத்திலே சனி விலங்கு விளையிலே புலி பத்து குளிலே கருடன் இப்படி பல அவதாரத்திலே காஞ்சலி ஆயிரத்தெட்டு நாமத்தோடு ஆமா இல்லையா அப்படி இருந்தா திரேத்திலே கண்ணனாக வந்த காரணம் என்னுடைய தங்க உமா மகேஸ்வரி குதிரை காமலத்திற்கு உதிரை சாதிக்க வேண்டும். அதனாலே இந்த பூமி அதனால கண்ணனாக அவதரித்திருக்கிறேன். இந்த யுகத்தில் கண்ணனாக அவதாரம். ஆமா சரிங்க. அப்படி இருந்தாலும் நித்திய தினம் வேலை கிடையாது. எந்த வழியில வரக்கூடிய பக்தர்களுக்கு வரவழைக்க வேண்டும். நான் இப்பதான் போய் நல்லா ஆசீர்வாதம் சொல்ல கிடையாது. கிடையாது. இப்ப நிம்மதியா இருக்கிறீங்க. அதனால அப்படி இருந்தா என்னுடைய மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி இறக்கி விட்டு சந்தோஷமாக சதிபதியாக இருக்க வேண்டும். அதனால சரி. நீங்க இப்ப இந்த நேரம் அப்படியே இப்ப நேரம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சு. என் மனைவி ஊர் மேல போயிடுவா. அதனால என் மனைவி வர வேண்டும். இதுல அக்கி விதம் சபையை பார்த்துலையா? சபையை பார்த்து எப்படி இருக்கு? லட்சுமி நாச்சியமிர்த சபை. நாச்சியமிர்த சபை. ஆமா. கட்டெடுத்து ஐவாரியம் சுத்த சபை. நம்ம ஈண்டிருந்த தாய்க்கு மந்திரமாக அமைப்பு சபை. ஆமா. இப்ப இருக்க சபைக்கு அது சிறுவன். அதை எப்படி வழக்கம்? விளக்கம். லட்சுமி 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 லட்சுமி. இந்த விடிய காலையிலே நான் என்ன வேண்டிய வழக்கு? என்னையா? குடிசைக்காரி 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 குடிசைக்காரி. ஆமா. அடிபோடி குடிசைக்காரி. நாலு வர வேண்டிய சபை இது. டேய் நான் சாதாரணமா ரால் கிடையாது. வைகுந்தன புப்புளமா முதலியே. நம்ம நாராயண கிண்டாரு. ஒரு மார்பில வரக்கூடியவர். ஓ அந்த லட்சணியா? ஆமா. பதினாறு குடிசைக்காரி பேர். டேய் எங்க இருக்காங்க. அவளுக்கு முன்னாடி ஆமா ஆமா பார்வதி ஊருக்குள்ளே வீட்டு வந்து கொடுப்பார். என்னுடைய அன்னை பார்வதி விடிய காலையில 4 மணிக்கு நான் சென்று என்னை போல பெண்கள் என்ன விடிய காலையில இருந்து தலை குளித்து கணவன் பாகத்தை தொட்டு வணங்கி கட்டியை குங்குமத்தை வைத்து என்ன நடுவீட்டுல நெல்வழக்கு ஏற்றி வைத்து சாணி சட்டி இப்படி கொடுத்தாங்கன்னா ஒரு பொம்பளை போற நேரம் அந்த வீட்டுல சாணி சட்டி பிடிக்கிற நேரம் என்ன கோழி கூட இருக்குதுல்ல
அந்த மகாலட்சுமி அப்படி போந்து அந்த குடிசைக்குள்ளே சென்று நடு வீட்டிலே உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து கொடுத்து விட்டு அந்த குடிசையா இருக்கிற வீடு கோபுரமா ஆமா அதான் எனக்கு வேலை. ஆனா இந்த விடிய காலையிலே ஏதோ காரணம் வலியுறுத்தி கட்டளை இந்த விடிய காலை
வறுமை கட்டளை. மறுபடி கட்டளை. என்ன காரணம்? என்ன காரணம்? எதற்காக? எப்ப இப்படியா? ஆமா. விடிய காலையா? தம்பி, நேத்து அவர் போட போறதால நீ போட போறியா? எனக்கு அந்த வேலை. சீக்கிரம் சபை புதுவாக உள்ள மனவளைத்த காரணம். பெண்ணே, ஒருத்தன் ஐயா லட்சம் தேதி இந்த அரண்மனையில சதிபதியாக இருக்க வேண்டும். படத்துல பாக்குற பிச்சு போகுது. படத்துல பாக்குற பிச்சு போகுது. என்ன பண்ண என்ன சமாச்சாரம்? ஆமா வழி வந்து செத்து போயிட்டான்னு சொன்னீங்க. இப்ப ரெண்டு சூழல் சொல்றாங்க. போய் சேர்ந்து போய் சேர்ந்து ஆமா சரி பரவாயில்ல. எங்களுடைய அருளை கிடைக்கிறோம். அதனால எங்க தேர்வு இருக்காங்க. இந்த தினத்துல நம்ம வரம் கொடுக்க வேண்டும்னா அவங்க எந்த முறையில வரணுமோ அதை சொல்லி வரட்டும். அப்படி வந்து வரலாறு மாட. ஆமா சாதாரண வரப்படாது. எப்படி வரணும்? ஓ மனம் படியேறணும். படியாரி வரணும். அங்க கீழே நிக்கணும். இல்ல வரிசையில் இருந்தா ஒரு பேர் கொடுப்பாங்க. என்ன? ஆமா அதை வாங்கி நேரா போய் மொட்டை அடிக்கணும். மொட்டை அடிச்சு கொத்த குளிக்கணும். குளிச்சுட்டு அங்க ரூம் இருக்கு. ஆமா அது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் போடுவாங்க. ஒரு நாள் கூட கேப்ப தெரிந்து விடுவாங்க. சாலையில வந்து அவன் பொட்டாட்டி தாலியை அறுத்து எங்க உண்டியில போட்டுட்டு எங்களை தரிசனம் பார்த்துட்டு போகும்போது லட்டு 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 அதை வாங்கிட்டு ரெண்டு குடிச்சீங்களா? எந்த லட்டு? ஐயா அவங்க போனா கீழே வரிசையில போய் தான் ஒரு ஆளா கீழ் வரிசையில வருமா? கீழே வரிசையில தான் வரணுமா அவங்கள பாக்குறேன். என்ன ஏதுன்னு ஒண்ணுமே சொல்லல. அதானே எங்க தராதர் என்ன தகுதி என்ன? ஊர் இதுல வாய் வைக்கிறது. வந்தவன் அதை கூட இது கூட கேட்டு எதுவுமே கேட்கலையே. கேட்டதும் எடுத்து வச்சிருக்கேன். வருஷம் வந்தியா பெரிய மனுஷனாரா அப்படி வர நீங்க எதற்கு வந்திருக்கீங்க? இருக்கட்டும்.
பொண்டாட்டி ஊரம் ஓடி போங்க. என்னடா இது வைகுந்த வேணுமா உங்களுக்கு அதான் வேலைக்கு இந்த ஏதாவது விளம்பரம் பண்ணி கோட்டூர்ல குடும்பம் தான் இந்த கோட்டூர் எனக்கே வேணும் எங்களையும் விட்டுவாங்க ஊரா காலைல சம்பளம் இல்ல டேய் 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 இந்த வைகுந்தம் வேணும் அவ்வளவுதானே இந்த வைகுந்தம் பார்த்தா என் பேர்ல கிடையாது என் பொண்டாட்டி மகாலட்சுமி பேர்ல தான் இருக்குது என்னக்கா எந்த உலகத்துக்கு போறாங்க அண்ணா பொண்டாட்டி பேட்டை எழுதிக்கிறாங்க. அப்ப இவனுக்கு பொண்டாட்டி நம்ம கம்மியாட்டி வரநாயகம் கூட அப்படியே கட்டிட்டு பிடிக்கும் போது நாங்க என்ன பண்ணுவோம் என்னடா பொண்டாட்டி டேய் டேய் வாங்க சோழ தீராரே வாங்க சூரமை டேய் டேய் வாங்கி வாங்க துப்பு கிடையாது என்ன அடிக்கிறாங்க இவ்வளவு ஆம்பளையா போடுங்க ஏய் நீ ஆம்பளை இருந்தா என் பொண்டாட்டி கிட்ட போதி பண்றா நீ ஆமா அடிக்கிறேன் டேய் டேய் எவ்வளவு ஓடி தெரியாது அப்படின்னு பாருங்க போ போ அடிக்கிறேன் ஓடிட்டு கூடாது போடனா சரி போ போடா போனா ஐயா போடி வாடி இதெல்லாம் அப்படியே தொடக்கலாம் பரவாயில்லை முடியும்